வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லராக துரந்தர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. படம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தை பார்க்கணும், ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிக்கு இருக்காங்க. சரி, புக் மை ஷோக்கு போனேன். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு மணி நேரத்துக்கு 70,000 75,000 டிக்கெட்ஸ் புக் ஆகிக்கு இருக்குது. ஹிந்தி மொழியில் மட்டும்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போ மற்ற லாங்குவேஜோட ஆட் பண்ணி டப்பிங் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துரந்தர் பார்ட் 2 வேறு இருக்கான். பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்களாம். அந்த பார்ட் 2ல் மற்ற மொழிகள்லையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுங்கள், தமிழ் மொழியில் கட்டாயமாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த துரந்தர் படம் இருக்குது பார்த்தீங்களா, இது பாகிஸ்தான்காரங்களுக்கும் சரி, பாகிஸ்தான் லவ்வர்ஸ் இருக்கானுங்களே, இவங்களுக்கு பெரிய ஒரு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கதறாங்க தெரியுமா? இந்த துரந்தர் படத்துக்கு ஸ்கிரிப்டை எழுதுனதே மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துருக்மெனிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு, அங்கே ஒரு சம்மிட் நடந்திருக்கு, ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய அதிபர் புத்தின் கலந்துக்கிட்டாரு. புத்தினை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பிஎம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எவ்வளோ நேரம் தெரியுமா வெயிட் பண்ணியிருக்காரு? 40லேருந்து 45 நிமிடங்கள் வெயிட் பண்ணியிருக்காரு ஷபாஸ் ஷெரீப். புத்தின் வரவே இல்லை. டென்ஷன் ஆகி அங்கேருந்து வெளியேறி இருக்காரு பாகிஸ்தானுடைய பிஎம் ஷபாஸ் ஷெரீப் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. எவ்வளோ பெரிய அசிங்கம், கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு இப்போ பாகிஸ்தானை பார்த்து மக்கள் சிரிச்சுக்கு இருக்காங்க. இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியை கவிழ்க்க ஆர்டிகிள் 356 பயன்படுத்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படி தான் திமுக அரசாங்கம் பண்ணிக்கிருக்காங்க. நீதிமன்றத்துடைய எந்த உத்தரவுகளையும் அவங்க மதிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவை பிறப்பித்தார், ஏற்ற விடலை. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டது சரிதான் அப்படின்னு சொன்ன பிறகும் தீபம் ஏற்ற விடலை. அப்போ நீதிமன்றத்துடைய உத்தரவை மதிக்கலை. இது ஒரு இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட், திண்டுக்கல்லையும் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதியரசர் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அங்கேயும் 144 தடை உத்தரவை பிறப்பித்து தீபம் ஏற்ற விடலை. இது ரெண்டாவது இன்சிடென்ட். மூணாவது இன்சிடென்ட், மயிலாடும் பாறையில் அதிகாரிகளால் எடுத்து செல்லப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் அதே இடத்துல வைக்க ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஜிஆர்எஸ் நீதிபதி உத்தரவு போட்டும் இப்போ வரைக்கும் எடுத்து சென்ற அந்த இடத்துல முருகன் சிலை வைக்கப்படலை. அப்போ எந்த கோர்ட் ஆர்டரையும் திமுக கவர்மெண்ட் மதிக்கிறது இல்லை. ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது, சென்டர்கிட்ட இருக்குது இந்த விஷயத்தில். ஆனால் மோடி கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்துக்காக மோடி கவர்மெண்ட் ஆர்டிகிள் 356 பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஆனால் திமுக அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்க்கும்போது ஆர்டிகிள் 356 பயன்படுத்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் குவாலிஃபிகேஷனும் திமுக கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேச, இது திமுகவுக்கு பெரிய ஒரு பரபரப்பும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு பாஜகவினர் 2 ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி திமுக அரசு கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பாஜகவினர். ஆட்சியை கலைங்க, நீதிமன்ற உத்தரவே மதிக்கலைன்னா எதுக்கு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டகரி சொல்கிறாங்க. ரெண்டாவது கேட்டகரி, ஒருவேளை ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சா திமுக அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுதாப ஓட்டை வாங்க பார்ப்பாங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு அது ஒரு காரணமாக ஆயிரும். அதனால தான் மோடி கவர்மெண்ட்டு எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணாலும், வெஸ்ட் பெங்காலில் நடக்காத அட்ராசிட்டியா, எவ்வளவு நடந்தாலும் ஓகே வெயிட் பண்ணலாம், தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க பண்ணக்கூடிய இந்த கொடுமைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பொறுத்து போகிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கேட்டகரி பிஜேபி தொண்டர்கள் சொல்கிறாங்க. இதில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ஃபஸ்ட்டு கேட்டகரி பாஜகவினருக்கா, செகண்ட் கேட்டகரி பிஜேபி தொண்டர்களுக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் சொல்கிறதுல லாஜிக் இருக்குது? கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கடைசி டாபிக்கு, ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் ஆப்ரேஷன் சிந்தூரை விமர்சனம் பண்ணி பதிவு போட்டிருந்தாங்க. லாரா அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். அப்போவே நம்ம கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து நம்ம சேனல்லே பேசியிருந்தோம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக அந்த லாரா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணி அவங்க மேலே விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை
பல்கலைக்கழக நிர்வாகம் போடுறாங்க. அந்த கமிட்டி விசாரணை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டு அடிப்படையில் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்ட லாரா டிஸ்மிஸ் செய்யப்படுறாங்க, பணி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.